அந்த குழந்தைக்கு என்ன ஸ்பெஷல் டேலண்ட்டுங்கிறத கண்டுபிடிச்சு அந்த டேலண்ட்டை ஊக்குவிக்கிறது தான் பெற்றோர்களோட கனவா இருக்கணுமே ஒழிய 100க்கு 100 கணக்குல வாங்கினாதான் குழந்தை நம் குழந்தை அப்படிங்கிறது அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். இன்ஸ்டாகிராம் இல்லாத குழந்தைகளே கிடையாது. எல்லா குழந்தைகளுக்கும் அக்கௌண்ட் இருக்கு. 12 வயசுக்கு மேலதான் இருக்கணுங்கிறது ரூல்ஸ். ஆனாலும் குழந்தையோடைய மனநலம் நல்லா இருக்கா, குழந்தை தவறான வழியில போகுதா, குழந்தை போதை பொருட்களுக்கு ஆளாயிட்டு இருக்கானாங்கிறத மானிட்டர் பண்றதுக்கு டைம் இல்லாத ஒரு வாழ்க்கையா போயிடுச்சு. நம்ம டாக்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் பத்மபிரியா சந்திரன், மனநல மருத்துவர். நீ படிச்சாதான் நீ வீட்டில் எங்க கூட இருக்க முடியும், இல்லைன்னா உன்னை ஹாஸ்டலில் கொண்டு போய் போட்டுருவோம், நாங்கள் இவ்வளோ பணம் கட்டி உன்னை படிக்க வைக்கிறோம், உன்னால் படிக்க கூட வைக்க முடியாதா, கிளாஸில் இருக்கிற எல்லா பசங்களும் படிக்கிறாங்களே உனக்கு மட்டும் படிக்கிறதுக்கு என்னடா குறைச்சல் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. 5 விரல் ஒரே போல கடவுள் படைக்கிறது இல்லை இல்லையா? ஒரு குழந்தை ஒரு விதமாக இருக்கும்போது, ஒரு குழந்தைக்கு ஒரு டேலண்ட் கொடுத்து கடவுள் இருக்கும்போது, அந்த குழந்தைக்கு என்ன ஸ்பெஷல் டேலண்ட்டுங்கிறத கண்டுபிடிச்சு அந்த டேலண்ட்டை ஊக்குவிக்கிறது தான் பெற்றோர்களோட கனவா இருக்கணுமே ஒழிய 100க்கு 100 கணக்குல வாங்கினாதான் குழந்தை நம் குழந்தை அப்படிங்கிறது அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். தாய் எப்படியோ சேயும் அப்படிதாங்கிறத மோஸ்ட் ஆஃப் த மதர்ஸ் தெரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம ஜீன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் குழந்தைக்கு இருக்குங்கிறது மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸுக்கு தெரியறது இல்லை. நம்ம சுமாராக படித்தாலும் நம்ம பிள்ளைகள் 100க்கு 100 வாங்கணுங்கிறது அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா ஜெனட்டிக் மேக்கப் என்ன இருக்கோ குழந்தைகளும் அப்படித்தான் இருப்பார். நமக்கு ஓடவே தெரியாத நம்ம குழந்தை ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் வாங்கணுங்கிறது கனவாக இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய கனவை குழந்தை மேலே திணைக்கிறது குழந்தைக்கு அன்ரியலிஸ்டிக் ப்ரெஷரை அதிகம் பண்ணி குழந்தைக்கு மன அழுத்தத்துக்குள்ள உட்பட்டு குழந்தை தன்னுடைய செல்ஃப் எஸ்டீமையே லூஸ் பண்ற நிலைமைக்கு ஆளாயிடுறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நான் நீட் எக்ஸாம் பத்தி சொல்ல விரும்புறேன். மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னே எடுத்துக்கோங்க, நீட்டா இருக்கட்டும், ஐஐடியா இருக்கட்டும், இல்ல சிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனா இருக்கட்டும், அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணாதான் நம்மளால சொசைட்டியில வாழ முடியும் அப்படிங்கிற கட்டத்துல குழந்தைகள் இருக்கும்போது, எக்ஸாமை கிளியர் பண்ண முடியல அப்படின்னும் போது ஏமாற்றம், ஏக்கம், அசிங்கம், ஷேம், நான் எப்படி என் ஃப்ரெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணுவேன், என் ரிலேட்டிவ்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், என்னுடைய பெற்றோர்களை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சியாக இருக்கேன், எங்கள் அப்பா அம்மா எனக்கு இவ்வளோ காசை கொடுத்து என்னை படிக்க வச்சுருக்காங்களே, கோச்சிங்கில் போட்டிருக்காங்களே, அவங்கள நான் ஏமாற்றிட்டேனே அப்படிங்கிற அந்த ஏமாற்றம் தான் முக்கால்வாசி தற்கொலை முயற்சிக்கு இந்த காலகட்டத்தில் தூண்டுற ஒரு முக்கியமான குறிக்கோள். ஸோ நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கிறது அவங்க நாலேஜை கெயின் பண்ணணுங்கிறதுக்காகவே ஒழிய குழந்தைகள் ப்ரெஷரைஸ் பண்ணி நம்ம அவுட்புட் வாங்கணும் அப்படின்னா குழந்தைகளுடைய மனநிலை தான் பாதிப்பாகுதே ஒழிய குழந்தைகளுடைய பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறது இல்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இல்லாத குழந்தைகளே கிடையாது. எல்லா குழந்தைகளுக்கும் அக்கௌண்ட் இருக்கு. 12 வயசுக்கு மேலதான் இருக்கணுங்கிறது ரூல்ஸ். ஆனாலும் எல்லா குழந்தைகளுக்கும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் அக்கௌண்ட் இருக்கு. ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் அப்லோட் பண்ற வீடியோஸ், இந்த செல்ஃபி எடுக்கிற கலாச்சாரம், ஐடென்டிட்டியை மாஸ்க் பண்ணி ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புறது, டேட்டிங் பண்றது, டேட்டிங் ஆப்ஸ் இருக்கிறது, இது எல்லாமே இந்த 13-14 வயசுல மெச்சூரிட்டி இல்லாத வயசுல எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாத போது நீங்க அந்த செயலிக்குள்ள போகும்போது தப்பு பண்றதுக்கான சான்சஸ் ஆர் மோர். இப்போ இருக்கிற எக்ஸ்போஷர் ட்ரெமெண்டஸா இருக்கு, 100 மடங்கு அதிகமா இருக்கு. உங்களுக்கு கட்டுப்பாடுகள் இல்லை, என்ன வேணாலும் செய்யலாம், எல்லாத்தையும் ஹைட் பண்ணலாம், டிலீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது, எக்ஸ்போஷர் அவ்வளோ இருக்கும்போது, சூழ்நிலையும் அப்படி இருக்கும்போது, அவங்களுடைய பியர் குரூப் எல்லாருமே அதை செய்யும்போது நம்ம செய்யறது தவறில்லை அப்படிங்கிற ஒரு தவறான அபிப்பிராயம் குழந்தைகளுக்கு ஏற்படும் போது தவறுகளும் நடக்கிறது. தவறுகள் ஏன் அதிக அளவுல நடக்குது அப்படின்னா பெற்றோர்களால மானிட்டர் பண்ண முடியல. குழந்தைகள் இன்ஸ்டாகிராம்ல யாரை ஃபாலோ பண்றாங்க, ஏன் டாய்லெட்டுக்கு போன் எடுத்துட்டு போறாங்க, ஏன் செல்ஃபி அப்லோட் பண்றாங்கிற ஒரு மானிட்டரிங் நம்மளால பண்ண முடியாத போது, ஏன்னா பேரண்ட்ஸே பிஸியா இருக்காங்க அவங்க கரியர்ல, குழந்தைகளை பார்க்க முடியறது இல்லை. குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், குழந்தைங்களுக்கு சமைக்கணும், குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணுங்கிறது தான் அவங்களுடைய தாட்ல மேலோங்கி இருக்கே ஒழிய
குழந்தையோடைய மனநலம் நல்லா இருக்கா, குழந்தை வந்து தவறான வழியில போகுதா, குழந்தை போதை பொருட்களுக்கு ஆளாயிட்டு இருக்கானாங்கிறத வந்து மானிட்டர் பண்றதுக்கு டைம் இல்லாத ஒரு வாழ்க்கையா போயிடுச்சு. 13-14 வயசுல வந்து போதை பொருட்கள்ல வந்து அடிக்ஷன் ஆரம்பிச்சதுன்னா அது லைஃப் லாங் போகும். லைஃப் லாங் போகிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த போதை பொருட்கள் பழக்கம்ங்கிறது ஸ்கிசோஃப்ரெனியாங்கிற ஒரு மேஜர் மென்டல் இல்னஸுக்கு ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டரா அமையுது. ஏன் அப்படின்னா போதைப் பொருட்கள் உட்கொண்டாலே அது மூளையை அரிக்க ஆரம்பிச்சிடும், மூளையோடைய செயல்திறன் குறையும், யோசிக்கிற திறன் குறையும். ஏன்னா மூளையில் இருக்கிற நரம்புகள் எல்லாமே வந்து பாதிப்பாயிடும். மூளை நரம்புகள் ஒரு தடவை பாதிப்பாச்சுன்னா திரும்ப ரீஜெனரேட் ஆகாது, லிவர் மாதிரி கிடையாது. ஸோ அப்படி பாதிப்பாகும்போது உங்களுக்கு யோசிப்பு திறன்லேருந்து இமோஷன்லேருந்து நீங்கள் பண்ணக்கூடிய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எல்லாமே பாதிப்படையும். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா வீட்டிலிருந்து பொருட்கள் காணாமல் போகிறது கூட பெற்றோர்களுக்கு தெரியறதில்லை. தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக சாண்ட்விச் வாங்கி சாப்பிடுப்பா, டீ வாங்கி சாப்பிடுப்பான்னு குழந்தைகளுக்கு கொடுக்குற பாக்கெட் மணி போதைப்பொருள் வாங்கிறதுக்கு யூஸ் பண்ணப்படும் போது பேரண்ட்ஸால் வந்து மானிட்டர் பண்ணவே முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் போதைப்பொருள் பழக்கம் வந்து அதிகமாகிட்டே போகும்போது குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் குறைஞ்சு தவறான பாதையில் போய் குழந்தைகள் ஃபைனலி தே எண்ட் அப் having addiction. So இது வந்து one of the most important reasons. இப்போ ஏன் அடிக்ஷன் பிரச்சனைகள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது மானிட்டர் பண்ண முடியல. குழந்தைகள் எங்கே கிடைக்குது, எப்படி யூஸ் பண்ணுறாங்கங்கிறது பெற்றோர்களுக்கே தெரியல. கஞ்சா எப்படி இருக்குங்கிறது தாய்க்கு தெரியல. அப்பா ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வராரு, பையன் சாப்பிட்டானா, பையன் ஸ்மோக் பண்ணுறானா, பையன் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு தூங்குறானாங்கிறதே தெரியல. ஏன்னா பையனுக்கு ப்ரைவசி தனி ரூம் கொடுத்துருக்காங்க. பையன் தூங்குறானா, வெளியில் போகிறானா, வரானாங்கிறதையே மானிட்டர் பண்ண முடியல. மானிட்டர் பண்ண முடியலன்னும் போது இந்த மாதிரி போதைப் பொருட்கள் பழக்கம் வந்து அதிகமாகிட்டே போகுமே ஒழிய குழந்தைகளால் அவங்களால கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியல. ஏன்னா 13-14 வயசுல இருக்கிற மெச்சூரிட்டி அவ்வளவுதான் மெச்சூரிட்டி இருக்கும். ஏன்னா சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதை செய்யும் போது நம்ம ஏன் செய்யக்கூடாதுங்கிற ஒரு அசட்டு தைரியம். ரெண்டாவது நம்மளை கட்டுப்படுத்துறதுக்கு யாரும் இல்லை. மூணாவது அதை எடுக்கும்போது ஏற்படுற ஒரு வகை ஹை இருக்கு இல்லையா, அந்த ஹை எப்போவுமே இருக்கும் அப்படின்னு ஒரு தவறான புரிதல். அந்த ஹை எப்போவுமே இருக்காது, ஒரு சில நாட்களுக்கு தான் அந்த ஹை இருக்கும். போக போக அதை உங்களை அடிமைத்தனம் பண்ணி உங்கள் மூளையை அழித்து உங்களை மனநோய்க்கு உட்படுத்துங்கிறது மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் டு நாட் நோ.